முதலமைச்சரா பதவி ஏற்கும்போது என்ன சொன்னாரு, நம்ம தான் ஆட்சிக்கு வந்துட்டோம்ல, ஒரு ஆட்டம் ஆடிடலாம் அப்படின்னு யாராச்சும் நினைச்சீங்கன்னா, நீங்க இப்ப எல்லா இடத்துலயும் தாவைக்கா தப்பு பண்ணுதுன்னா ஒவ்வொருத்தரையும் கட்சியில சேர ஒவ்வொருத்தரையும் அளந்து பார்த்து சேர்க்க முடியாது. இது கட்சி, லட்சக்கணக்கான பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு செய்ய முடியும். எம்எல்ஏக்களே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க, அதோட கோர் என்னன்னு பாருங்க. எலெக்ஷன் முடிஞ்சது, எங்க தலைவர் இப்படித்தான். எங்க தலைவர் யார் பணத்தையும் தொட மாட்டார், கூட இருக்கிறவனையும் தொட விட மாட்டார், தொட்டவனையும் சும்மா விட மாட்டார். விஜய் அவர்கள் 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னாரு. கூட்டத்துல என்ன சொன்னார்னா, ராஜினாமா பண்ணிட்டு அதை தான் அவர் மறுபடியும் விளக்கமும் கொடுத்தார். நான் ராஜினாமா பண்ண சொன்னேன், இன்னும் முதலமைச்சரா ஆகி கரூருக்கே போல அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் கேள்விகள் எழுந்ததுக்கு அப்புறம் தான் இவர் போல. ஏன்னா இவங்க ஆட்சியில ஏகப்பட்ட ஓட்டம் இருக்கு எல்லா துறையிலையும். ஒவ்வொரு நாளும் காலையில செக்ரட்டரியேட்ல போய் அவர் வேலையை மட்டும் தான் பாத்தீங்கன்னா, அப்போது நடிகர்களை சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கரூருக்கு ஏன் போலன்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பம்மல் டி கந்தசுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் சரத்குமார் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய மாணவர் அணிக்குழு போராட்டத்திலாம் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இதுவரை நடந்துகிட்டது பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த கட்சி ஆட்சிக்கு வரும், இல்லை அந்த கட்சி ஆட்சிக்கு வரும். வந்த உடனே ஆட்சி மாறும், காட்சி மாறாது. எல்லா இடத்துலையும் நான் இதை சொல்லுவேன். இங்கே கமிஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க அங்கே கமிஷன் கொடுப்பாங்க, இங்கே டெண்டர் எடுத்தவங்க அங்கே டெண்டர் எடுப்பாங்க. எந்த விதத்துலையும் அவங்களுடைய பொருளாதார டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இவங்க மேலே எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டை இவங்க பார்த்துப்பாங்க. இப்போ என்ன நடந்துருச்சுன்னா, ஆட்சியும் மாறிடுச்சு, காட்சியும் மாறிடுச்சு. அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கே இப்போ பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அமைச்சரவையில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலும் உள்ள ஊழல்கள் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக நீங்களும் இப்படி தானே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால எதிர்த்து வர்றவங்க கேள்வி கேட்காம இருப்பாங்க. இப்போ தளபதி வெரி ஃபர்ஸ்ட் டேலேருந்தே சொல்லிட்டாரு. முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது என்ன சொன்னார், நம்ம தான் ஆட்சிக்கு வந்துட்டோம்ல, ஒரு ஆட்டம் ஆடிடலாம் அப்படின்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா ரப்பரை வச்சு அழிச்சிருங்கன்னாரு. அதுக்கடுத்து சீக்வன்ஸாக, நாங்கள் யார் பைசாவையும் நாங்கள் கை வைக்க மாட்டோம், அரசாங்க பைசாவில் கை வைக்க மாட்டோம், தேவையும் இல்லை, என் கூட இருக்கிறவனையும் கை வைக்க விட மாட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம சட்டசபையிலையும் சொல்லிட்டாரு, கை வச்சவனையும் விட மாட்டேன் அப்படின்னு. இப்போ அவர்களுடைய அரசியலோட அந்த அடி இதுவே ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு இந்த வகையான இதனால. இப்போ தளபதி ஆட்சி 40 நாளில் எல்லா வகையிலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஓப்பனாக எல்லா அமைச்சர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பார்ட்டி ஃபண்டு வேண்டாம், நாங்கள் யாரும் காசு வாங்க மாட்டோம், எங்களை தெரியும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் காசு கேட்டால் கொடுக்காதீங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்போ அங்கே ஊழல் நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவங்களுடைய ஆட்களை வச்சு அவங்க வெளியே சொன்ன ஒரு வார்த்தையினால ஊழல் ஒழிஞ்சிருச்சு நம்ம எடுத்துக்க முடியல. நீங்க இது ஆரம்பம் தானே. இப்போ அவங்களுடைய அந்த ரிதம் இப்போ கட் ஆயிடுச்சு. ஆட்சி மாறும்போது அவங்க ரிதம் கட் ஆகாமல் இருந்தது, தளபதி ஆட்சிக்கு வந்தோடனே அது கட் ஆயிடுச்சு. இப்போ வெளியில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அவங்களுடைய அமைச்சர் ஒவ்வொருத்தர் மேலேயும் குற்றச்சாட்டுகளும் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒயிட் பேப்பர் வெளியிடுறாங்க. இப்போ இதை மறைக்கணும். எப்போதுமே அவங்க ஒரு டைவர்ட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன காட்சி. அது இப்போ எடுத்தது இல்லை, எப்போவோ எடுத்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதுவும் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டது. அந்த ஒரு காட்சியை வச்சுக்கிட்டு அவங்க அது போதை வாஸ்து தானா, போதை மருந்து தானா, எதுவுமே தெரியாது, ஒரு பர்செப்ஷன். அவங்க இதுதான்றாங்க. ஆனால் அமைச்சர் கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. ரெண்டுமே எது உண்மை பொய்ன்னுலாம் யாருக்குமே தெரியாது. சரிங்களா? அது அமைச்சர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டாரு. இவங்க ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு இதை பேசு பொருளாக மாற்றிட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி
யார் யார் பேர்லலாம் ஊழல் கேஸ் வந்தது, எதெல்லாம் அந்த சட்டசபையில் பேசினாங்க, சட்டசபையில் பேசும்போது எந்திரிச்சு ஓடுனது, இதெல்லாம் மறைக்கப்படும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறுக்கு புத்தி. திசை திருப்புறாங்க. அதுக்காக உப்பு சப்பு இல்லாததெல்லாம் எடுத்துட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் தோ அது பழைய வீடியோவில் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அவர் நல்ல கிளாரிட்டியும் அமைச்சர் கொடுத்துட்டாரு. இவங்க அதை ஒரு ப்ரெசப்ஷனாக வச்சு மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, சட்டப்படி எது தவறு நடந்தாலும் அது தாவேக்காவே இருந்தால் கூட, தாவேக்கா ஆட்களே இருந்தால் கூட நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறத தளபதி ரொம்ப கிளியராக இருக்காரு. அமைச்சர்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு, கட்சிக்காரங்களுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிட்டாரு. நீங்கள் போய் எங்கேயும் போய் டெண்டர் எடுக்காதீங்க, யாருக்கு ரெஃபர் பண்ணாதீங்க, யார்கிட்டையும் போய் சிபாரிசுக்கு போகாதீங்க, மக்கள் நலப்பணியை போய் பாருங்க. இல்ல இப்ப இதுல இன்னொரு கேள்வியும் எழும்புது இல்லையா? தப்பு பண்ணா தாவேக்கா ஆளா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லும் பொழுது, இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தானா ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தருன்னு கூட விசாரிக்காம இந்த ஒரு பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்களா? இல்ல நீங்க எப்படி விசாரிக்க முடியும்? டைம் டிராவல் பண்ணி போக சொல்றீங்களா? கட்சி புதிய கட்சி, 2 வருஷம் ஆன கட்சி. எங்க ஆனந்த் அண்ணன் பொதுச் செயலாளர் ஒரு விஷயம் சொன்னார். லாஸ்ட் வீக்கு எல்லாரும் வந்து கட்சியில் சேரும்போது என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் வராங்க, எங்களுக்கு ஒரு சால்வை போடுறாங்க, இல்லை ஒரு பூங்கொத்து கொடுக்குறாங்க, இல்லை ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க, பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்க வெளியில் போகிறாங்க, நிறைய பேர் நல்ல ஆட்களும் இருக்காங்க, சிலர் ஏதோ தவறும் செய்கிறாங்க. நான் தாவைக்கா பார்த்தியா, நான் வந்து அண்ணங்கூட ஃபோட்டோவில் இருக்கேன், அவர் கூட தான் இல்லை, எம்எல்ஏ கூட யார் கூடனாலும் எடுத்துகிட்டு சொல்லிக்கிறாங்க. அதனால் அதிகாரிகளுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இது அவர் சொன்னது, தாவேக்கான்னு சொன்னாலும் என்னைய தெரியும்னு சொன்னாலும் தப்பு பண்ணால் விடாத. நீங்கள் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் தாவேக்கா தப்பு பண்ணுதுன்னா ஒவ்வொருத்தரையும் கட்சியில் சேர ஒவ்வொருத்தரையும் அளந்து பார்த்து சேர்க்க முடியாது. இது கட்சி, லட்சக்கணக்கான பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று செய்ய முடியும், நீ தப்பு பண்ணேன்னா தூக்கி வெளில போட்டுருவோம். அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது இன்னைக்கு நிறைய கட்சியிலேருந்து பழைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் கூட வராங்க. அப்போ அவங்களும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க. இங்கே பாருங்க, யார் வேணாலும் வாங்க. இன்னொன்னும் சொல்லியிருக்காரு, தளபதி முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறது எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல், இல்லை அவர் அப்படி நினைப்பாருன்னு கூட நினைக்காம, அவர் மேல் உள்ள அன்பால் மட்டுமே 15 வருஷம் 30 வருஷமாக எங்கள் கூட எங்கள் பசங்க இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து எந்தவித ஈகோ இல்லாமல் கட்சியில் இருங்க, வேலை செய்யுங்க. பதவிகளோ இல்லை சீட்டோ வேணும்னு நினச்சி வந்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். உரியவர்களுக்கு உரிய நேரத்தில் அங்கீகாரம் கொடுக்கப்படும். இன்டர்னலாக எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்களுக்கு தான் சீட்டு கொடுக்க போகிறாங்க, இப்போ உள்ளாட்சி தேர்தலே வந்தால் கூட. ஸோ அதுலலாம் அவ்வளோ கிளியராக இருக்கும்போது இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? சரி, இப்போ நீங்கள் யார் வந்தாலும் பதவி பொறுமையாக தான் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அதிமுகவில் இருந்து சாரசாரியாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அதிமுக மட்டும் இல்லைங்க, எல்லா கட்சியிலும் இருந்து வராங்க. நீங்கள் வந்து எம்எல்ஏக்களே வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இங்கே என்ன நடந்ததுன்னு பாருங்க, அதோட கோர் என்னன்னு பாருங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு திமுக கூட கூட்டணி பேசினாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கலன்றாங்க. அது அவங்களுடைய கட்சி இன்டர்னல் ப்ராப்ளத்தில் அவங்களுக்கு அது பிடிக்கல. அம்மா கண்ட கட்சி, தலைவர் கண்ட கட்சி, அவங்க 2 பேருமே திமுகவை சமதூரத்தில் வச்சுருந்தாங்க. இந்த திமுகவோட ஆதரவோட முதலமைச்சர் ஆகணும்னு பழனிசாமி அவர்கள் வந்து இப்படி ஒரு புத்தி அவருக்கு வந்துருச்சே, இனிமே எப்படி இது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு அந்த கட்சி மேலேயும் அந்த தலைவர் மேலேயும் உள்ள கோபம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா மக்கள் வந்து இப்போ ஒரு தொகுதி வேட்பாளரை நம்பி இவர் எம்எல்ஏவா வந்தா இவர் எனக்கு நல்லது பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில உங்க மீது வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை இழக்கிற விதமா நீங்க வந்து அவ்வளோ ஈஸியா ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுறீங்க. அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். அப்போ அவங்க எந்த அளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. மக்களை பத்தி யோசிக்காத ஒருத்தரை நீங்க வரவேற்கிறீங்களே. மக்களை பத்தி யோசிக்கல, நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டா எப்படி? மக்கள்கிட்ட போய் திமுக எதிராக கேட்டு ஓட்டு வாங்கிட்டு திமுக தலைமையிலேயே நான் வந்து ஆட்சி அமைக்க போறேன்னு பேசினா மக்கள் காரி துப்ப மாட்டாங்க. அதைத்தான் அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய தலைவர்களுடைய பாதையிலிருந்து வேறுபட்டு இவர் பழனிசாமி அவர்கள் போய் தான் அவங்களுடைய நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. எல்லாமே
இவ்வளவு நாள் பொலிட்டிக்கலாக இருந்தவங்க தானே, ஏதோ புதிய ஆட்கள் கிடையாதுல்ல. டக்குன்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய ஆட்களும் கிடையாது நீங்கள் பார்க்குற ஆட்கள் எல்லாமே. அப்போ அவங்களுக்கு அந்த பாதிப்பு நடந்திருக்கு, எடுத்திருக்காங்க. இனிமேல் தாவேகா நல்லா இருக்கும், தாவேகா தான் திமுகவை வலுவாக எதிர்க்கிறாங்க, தலைவர் கண்ட அந்த அதிமுக இப்போ தாவேகாவா இருக்கக்கூடாதோ அப்படின்னு நினச்சி சாரையாக வராங்க. வர்றவங்க யாராக இருந்தாலும் வரவேற்கிறோம். நாங்கள் சொல்கிறது ரெண்டே விஷயம்தான். நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், உங்ககிட்ட என்ன பேக்கேஜ்னாலும் இருக்கலாம், இங்கே எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. தப்பு பண்ணால் தூக்கி வெளில போட்டுருவோம். ஏன்னா தாவேக்காவே இருந்தாலே அதான் சொல்லியிருக்கோம். வெளியில இருந்து வர்றவங்களுக்கு எந்தவித இதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் வந்து இப்போ உடனே பதவி கிடைக்கும் அப்படிலாம் நினச்சி வந்தீங்கன்னா அது நடக்காது, அது பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு கட்சி எப்படிமா சொல்ல முடியும்? இப்போ திமுகலாம் போய் சேர்ந்த எல்லாருக்குமே அமைச்சர் பதவி, எல்லாருக்குமே எம்எல்ஏ சீட்டு, எல்லாருக்குமே மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க. அப்படி நாங்கள் சொல்லலையே. நாங்கள் வாரம் வாரம் சொல்கிறோம், நீங்கள் நிறைய பேர் வரீங்க, எங்களை நம்பி ஆல்ரெடி நிறைய பசங்க இருக்கிறாங்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க, அவங்க கூட இணைந்து பணி செய்யுங்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சார், இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் கூட வந்து 2ஆம் தேதி வந்து தாவைக்கெல்லாம் வரதா சில நியூஸ்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கே, இது வந்து உண்மையா? இல்லை, இன்னைக்கு வர அது ஒரு பெர்செப்ஷன். நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத தாண்டி யார் வேணாலும் வாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். யார் வந்தாலும் ரெண்டு விஷயம்தான். உங்கள் மேலே ஏதாச்சும் பேக்கேஜ் இருக்கா, அதை நாங்கள் சுமக்கலாம் மாட்டோம். சட்டப்படி என்ன நடக்குமோ அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தவறுனா தூக்கி வெளில போட்டுருவோம். பதவி இது அப்படின்னு ஈஸியாக நினச்சிக்கிட்டுலாம் வராதிங்க. உங்களுக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது தளபதி பார்த்து செய்வார். மற்றபடி இங்கே யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தெளிவாக சொல்லியாச்சு. இதை நினைத்து இங்கே வர முடியாது யாருமே. ஏன்னா ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு மேடையிலையும் அதிமுகவில் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க தானே. யாரா வேணாலும் இருக்கட்டுங்க. நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டத்தில் உள்ள நுணுக்கமான ஓட்டைகளை பயன்படுத்தி இதுவரை பெரிய திருடர்கள் யாரையுமே நம்ம தண்டிக்க முடியல. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபா சொத்து குவிப்பு வழக்கு, 2 கோடி ரூபா சொத்து குவிப்பு வழக்குன்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே வருத்தமாகவும் காமெடியாகவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஏன் அப்படின்னா அவன் எம்எல்ஏ ஆகும்போதோ இல்லை அரசியலுக்கு வரும்போது அவன்கிட்ட இருந்த சொத்து வேற. இப்போ 100 கோடி 200 கோடி 1000 கோடின்னு வச்சுருக்காங்க. ஆனால் கண்டுபிடிச்சிருக்கிறது பாருங்கள் 5 கோடி ரூபா 2 கோடி ரூபா. அதை தாண்டி கண்டுபிடிக்க கூட முடியல. அப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் சட்டத்தையே வளைச்சிருக்காங்க. இனிமேல் நீங்கள் சட்டப்படி எங்கே போனாலும் அது தண்டனை கூட வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த ஓட்டைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த போராட்டமே வேண்டான்னு தான் தளபதி என்ன சொல்லிட்டாரு, யாரும் ஊழல் பண்ணக்கூடாது, யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, நாங்களும் வாங்க மாட்டோம், யாரையும் வாங்கவும் விட மாட்டோம், வாங்கினவனையும் சும்மா விட மாட்டோம். இதெல்லாம் உனக்கு ஓகேன்னா வா. அப்போ லஞ்சம் வாங்கினவங்க யாரெல்லாம் சொல்லின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுட்டிங்களா தாவேக்கா? இல்லை, அதெல்லாம் சட்டப்படி நடக்கக்கூடியது தானே. இப்போ ஒரு கேஸ் நடக்குன்னா கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை வந்ததுக்கு அப்புறமா அவங்க மேலே கேஸ் வந்ததுன்னா கேஸ் விழும். நாங்கள் தான் சொல்லிட்டோமே, தாவேக்காவே இருந்தாலும் அதுதான். நீங்கள் யாராக இருந்தால் என்ன, நீங்கள் எப்படி இருந்தீங்கிறத தாண்டி இனிமேல் இப்படி தான் இருக்கணும். என் தலைவர் இதுவரை எப்படியோ, எங்கள் தலைவர் இப்படி தான். எங்கள் தலைவர் யார் பணத்தையும் தொட மாட்டார், கூட இருக்கிறவனையும் தொட விட மாட்டார், தொட்டவனையும் சும்மா விட மாட்டார். இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுனா தான் நீங்கள் வர முடியும். வந்தாலும் இதுலேருந்து தப்பிக்க முடியும்னா தப்பிக்க முடியாது. எந்த காம்ப்ரமைஸுக்கும் இடம் கிடையாது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களை திமுக இப்போ ரொம்ப இணக்கமாக ஆதரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? இது வந்து ஒரு அரசியல் காரணமாக வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா இப்போ வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு எதிர் திசையில் இருக்கிறவரா தளபதி விஜய் அவர்களை அவங்க எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் அண்ணனும் சரி இல்லை திமுகவும் சரி எவ்வளோ தூரம் இவர்களை தோற்கடிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அவங்க திமுக அதிமுக கூட்டணி அமைச்சரவை கூட்டணி அரசு ஏற்படுத்துறதுக்கே அவங்க வந்து காரணமாக ஒரு இப்போ பேசப்படுது. அவங்க வந்து அதை முன்மொழிஞ்சு அதை பற்றி பேசி ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் அது வேறு வழியே இல்லாமல் தான் அது ட்ராப் ஆகிருக்கு. அப்போது தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக இப்போ வந்து அவருடைய நடவடிக்கை வேற மக்கள் விரும்பும் நடவடிக்கை ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன ஸ்டாண்டுக்கு வேணாலும் போவாங்க. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை மக்கள் எங்கள் கூட இருக்காங்க. இல்லை, அந்த ஸ்டாண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மக்கள் எங்கள் கூட இருக்காங்க. அதை தான் நான் முடிச்சேன்னு. அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், மக்கள் எங்கள் கூட இருக்காங்க, பார்த்துக்கலாம். நீங்கள் மச்சம் வச்சுட்டு வாங்க, மறு வச்சுட்டு வாங்க, மீசை வளர்த்துட்டு வாங்க, தாடி வளர்த்துட்டு வாங்க, கொண்டை போட்டு வாங்க, மக்கள் எங்கள் கூட இருக்காங்க. நீங்கள் யாருங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க.
சரி, இப்போ வந்து மதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் வந்து கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா அந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்காம அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறத வந்து இதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதுல நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது அவங்க இன்டர்னல் கட்சி விவகாரம். அதுல நமக்கு எந்த கருத்துமே கிடையாது. வைகோ அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏக்கள் வந்து கட்சி தலைமை மீறி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இப்ப யாரு வந்து குதிரை பேரம் ஒட்டக பேரமா அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. இது நான் பேசுறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிட்டு சொன்னா அது கரெக்டா இருக்கும். தளபதி அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்சோம், 108 சீட்டு வாங்கினோம், 2 சீட்ல தளபதி ஜெயிச்சதுனால அது ஒரு சீட் ராஜினாமா பண்ணி 107 வந்தது. தளபதி அவர்களுக்கு 2 ஆப்ஷன் எப்போதுமே இருந்தது. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் ஏடிஎம்கே கூட கூட்டணி போகலாம். போனால் வந்து எல்லாரும் வெளியிலேருந்து கொடுத்த ப்ரெசப்ஷனே என்னென்னா, நீங்கள் வந்து திமுக தோக்கணும்னா ஈஸியாக தோத்துடலாம், ஏடிஎம்கே கூட போயிருங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் தனியாக நின்னா ஜெயிக்கிறது கஷ்டம், இதுனா ஒரு துணை முதல்வர் வாங்கிக்கலாம், ஒரு 40 சீட்டு வாங்கிக்கலாம், 50 சீட்டு வாங்கிக்கலாம், அமைச்சர் ஆகிக்கலாம், ஃபஸ்ட்டு வருஷமே உங்களுக்கு பதவி கிடைச்சிடும், இதெல்லாம் பேசுனாங்க. அது ஒரு ஈஸியான வழியும் கூட. அது எங்களுக்கு பதவியும் இதுவும் தான் முக்கியம், திமுகவை மட்டும் வீட்டில் அனுப்புனா போதும் அப்படின்னு நினச்சிருந்தா அந்த ஆப்ஷனை தளபதி தேர்ந்தெடுத்திருப்பார். ஆனால் எடுக்கல. அகைன் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அதே ஆப்ஷன் வந்தது. ஏன்னா 47 சீட்டு ஏடிஎம்கேல இருக்கு. ஏடிஎம்கே கூட அலைன்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக நடந்துடும். டிஎம்கே கூட்டணி கட்சிகளை விட ஏடிஎம்கே கூட அலைன்ஸுங்கிறது ஈஸியாக நடக்கக்கூடிய ஆப்ஷன் தான் அன்னைக்கு இருந்தது. போயிருந்தா இவர் முதலமைச்சர், அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து 2 சீட்டு இல்லை, 3 சீட்டு இல்லை, 5 சீட்டு இல்லைங்கிறத விட்டுட்டு 150 சீட்டுக்கு மேலே ஆளுங்கட்சியாக உட்காந்துருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்ததில்ல எப்போதுமே மாற்று கருத்து இருந்ததில்லை. விக்ரமாண்டி மாநாட்டில் ஃபஸ்ட்டு மாநாட்டிலே சொல்லிட்டோம், நம்ம தனியாக ஜெயித்தாலும் சரி இல்லை கூட்டணியாக ஜெயித்தாலும் சரி, தனி மெஜாரிட்டியாக வந்தாலும் சரி, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்னு சொல்லிட்டோம். அப்போ எங்களுக்கு அந்த இடத்துலையும் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் தளபதி அதை செலக்ட் பண்ணவே இல்லை. ஈஸியான ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால அவருக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்களுடைய விருப்பங்கள் காங்கிரஸ் கூட வந்தால் நல்லாயிருக்கும், விடுதலை சிறுத்தை கூட வந்தால் நல்லாயிருக்கும், கம்யூனிஸ்ட் கூட வந்தால் நல்லாயிருக்கும், ஐயுஎம்எல் மாதிரி கட்சிகள் இருந்தால் நல்லா இருக்குங்கிறது தான். அதுக்கப்புறமும் அவர்களுடைய எண்ணிக்கை அப்படியே நெக்கில் போய் நிற்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆப்ஷன் அது மட்டும்தான் அப்படின்னு செலக்ட் பண்ணோம். அப்பவும் யார்கிட்டையும் போய் எந்த பேரமும் பேசலை. இந்த சோபா இதெல்லாம் அவங்களா ஏதோ கற்பனைக்கு அவங்க வச்சுக்கிட்டாங்க. அவங்க அதுக்கு உண்டான அர்த்தத்தை அவங்க தான் சொல்லணும். எங்கள் தலைமையிலேருந்து அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. மெயிலே அனுப்புனாங்க, நேரையும் தலைவர்கள் கொண்டு போய் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம ஆட்சி அமைக்கலாம், மக்கள் விருப்பப்படுறாங்க, நமக்கு அதிக எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்போது நாங்களே எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு இவ்வளோ தான் பிளான் பண்ணோம். இதுக்கப்புறம் ஏடிஎம்கேலேருந்து ஓட்டு விழுந்ததோ, ஏடிஎம்கே ஃப்ராக்ஷனோ, இல்லை மதிமுக இப்போ வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்களோ, இது எல்லாமே அதுவாக நடக்குது. அவங்க நினைக்கிறாங்க தாவேகா கரெக்டுன்னு. அப்போ அதுக்குள்ளே போய் நம்ம இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களுடைய இன்டர்னல் அரசியல். அப்போது இந்த சூழலில் வந்து சூரியனில் நின்று 2 பேர் வந்து ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு வைகோ சொல்லி அவங்க ரிசைன் பண்ணலை. வைகோ அவர்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள் தலைவர்கிட்டையும் வந்து கேட்டிருக்காங்க, நான் எங்கள் ஆளுங்களை ரிசைன் பண்ண சொல்ல போகிறேன், நீங்கள் வந்து அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணுன்னு. அதை கூட அவர் என்ன சொன்னார்னா, அப்புறமா பார்ப்போம், அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தலைவர் எப்போதுமே பொறுமையாக கேட்குறவர், பேரம் பேசுகிறவரே கிடையாதுங்க. இது வந்து அவரை நல்லா புரிந்தவர்களுக்கு தான் தெரியும். போய் நீங்கள் வாங்க எப்படியாச்சும் வந்துருங்க, நம்ம ஆட்சி அமைச்சிருவோம், அந்த மாதிரி பேரம் பேசுறதே கிடையாது இல்லையா? விஜய் அவர்கள் வந்து 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னாரு. அவர் வந்து அந்த கூட்டத்தில் என்ன சொன்னார்னா, ராஜினாமா பண்ணிட்டு, அதை தான் அவர் வந்து மறுபடியும் விளக்கமும் கொடுத்தார். நான் ராஜினாமா பண்ண சொன்னேன், விஜய் அவர்கள்ட்ட பேசும்போது எங்கள் ஆட்களுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது அப்போ பார்த்துக்கலாம். தளபதி அவ்வளோதான் பேசுவார். அதை தாண்டியெல்லாம் ரொம்பலாம் அதை பற்றி பேசவே மாட்டார். அது எங்களுக்கு தெரியும். அப்போது அது அவங்களுடைய இன்டர்னல் மேட்ரு. அவங்க சூரியனில் நின்றுருக்காங்க, இப்போ சூரியன் பின்னாடி போகிறாங்க, அவங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். ஒரு சைடு ஏடிஎம்கேலேருந்து வந்து இவர்கள் கொள்கை முரணாக இருக்காங்க, திமுக கூட போய் கூட்டணி சேரணும்னு நினைக்கிறாங்க, நம்மளுடைய தலைவருக்கு எடுத்த அந்த முடிவுக்கே எதிராக எடுத்திருக்காங்கன்னு அந்த இதிலேருந்து வெளில வராங்க. இன்னொரு சைடு அவங்களுக்கு திமுக சரின்னு படுத்து கூட்டம் நிற்கிறாங்க. அதனால் அதுக்குள்ளே போய் எங்களுக்கு என்ன கருத்து இருக்குது? ஒரு கருத்தும் கிடையாது.
சரி, இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 10ஆம் தேதி வந்து விஜய் அவர்கள் கரூருக்கு போக போறதா வந்து சொல்றாங்க. அ ஆட்சி அமைச்சு 2 மாசம் ஆகுது. ஸோ இந்த நேரத்துல தான் வந்து கரூர் மக்கள வந்து சந்திக்கணுமா? ஏன் இது வந்து இடைத்தேர்தலுக்கான ஒரு அனுதாபமா? நீங்க ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துல எப்போ வேணாலும் போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கே. நாங்கள் எப்போ போனாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வி தான் கேட்க போகிறீங்க. அதனால் இதுக்கு பதில் சொல்லியும் வேஸ்ட்டு. ஏன் அப்படின்னா, வந்தவொடனே போனாலும் என்ன வந்தவொடனே ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தவொடனே போகலன்னா போகவே இல்லை பாரு அதுவும் சொல்லுவாங்க. இது தளபதி எதையுமே பிளான் பண்ணுறது இல்லைங்க. இவர் வந்து இன்னும் முதலமைச்சரா ஆகி கரூருக்கே போல அப்படின்னு நிறைய விமர்சனங்கள், கேள்விகள் எழுந்ததுக்கு அப்புறம் தான் இவர் எங்கேயுமே போல. போறாரா? ஏன்னா இவங்க ஆட்சியில் ஏகப்பட்ட ஓட்டம் இருக்குது எல்லா துறையிலையும். ஒவ்வொரு நாளும் காலையில் செக்ரட்டரியேட்டில் போய் அவர் வேலையை மட்டும் தான் இல்ல, பார்த்துக்கிட்டு அப்போ இருக்காரு. வந்து நடிகர்களை சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கரூருக்கு ஏன் போலன்னு ஒரு கேள்வி எழும்புச்சு. நீங்க வந்து அந்த அப்ப நைட்டு கேள்விக்கெல்லாம் பதில் தூங்குற சொல்லிருக்க முதலமைச்சர், காலையில எந்திரிக்கிற முதலமைச்சர், உட்கார்ந்துருக்க முதலமைச்சர் எல்லாம் பேசுவீங்க போல. எல்லாருக்கும் தெரியும் ஓப்பனா காலையில 9 மணிக்கு அவர் செக்ரட்டரியேட் போறாரு. சாயந்தரம் 4:30 5 மணி வரை செக்ரட்டரியேட்ல தான் இருக்காரு. சரிங்களா? வீட்டுக்கு வந்தோடனே யார் வேணாலும் வந்து பார்ப்பாங்க. அது யாரும் பார்க்கக்கூடாது, பார்க்கணும், அதெல்லாம் வச்சு எல்லாருக்குமே எல்லா விதமான டைமும் இருக்கு. ஆனால் அவர் வந்து டெடிக்கேட்டாக இதுவரை இல்லாத மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி போறாருங்க. அவர் வந்து ஒரு துறையும் கூப்பிட்டு எல்லா துறை கூடயும் டெய்லி அவர் வந்து கான்வர்சேஷன் பண்ணுறாரு. அவருடைய என்னென்ன அவருக்கு இது ஐடியா இருக்கோ அதை சொல்கிறாரு, இல்லை என்னென்ன குவரி இருக்கோ அதை கேட்குறாரு. அதன் மூலமாக அந்தந்த துறைகளில் உள்ள பிரச்சனைகளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு. மக்களுக்கு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுறாரு. என்னென்ன ஓட்டைகள் இருக்குது அதை எப்படி அடைக்கணும். ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஏன் வந்து தினம் வந்து இன்னைக்கு இதை பத்தி ஆலோசனை செஞ்சு கூடியவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஏன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறார்? செய்தியாளர்கள் சந்திக்கிறது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் சந்திக்கணுங்கிறது சட்டமும் கிடையாது. அது எங்களுடைய விஷன், அவர் இஷ்டம். ஏன்னா செய்தியாளர்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் கேட்குறதுக்காக சொல்கிறேன். ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு, காரி துப்பியிருக்காரு. செய்தியாளர்களே அப்படி தான் இருக்காங்க. ஒரு இடத்துல போய் பேட்டி எடுக்கணும்னா எப்படி வந்து அவனை வந்து நோஸ் கட் பண்ணுற மாதிரியோ இல்லாட்ட நோண்டுற மாதிரியோ கேட்கலாம் அப்படிங்கிறதுல, அதாவது பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரியோ எதையாச்சும் கேட்கறது, அதில் வந்து மைலேஜ் எடுத்துகிட்டு போகிறது, அதுதான் பார்க்குறாங்க. இன்னைக்கு பெரும்பாலான தொலைக்காட்சி ஊடகங்கள் யார் பக்கம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அதனால் இவர்கள்லாம் வந்து நேரடியாக ஒரு பேட்டி கொடுத்து தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வேலையை பார்க்குறோம், மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், மக்கள் எங்களுடைய வேலை என்னன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு, என்ன விஷயம் ஆலோசனை பண்ணியிருக்காருன்னு மக்களுக்கு தெரியும். எல்லாமே ப்ரெஸ் ரிலீஸ் வருது. எல்லாமே அரசாங்கம் சார்பாகவே ப்ரெஸ் ரிலீஸ் அன்னன்னைக்கு வருது. டிபிஐயில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்கள் ரொம்ப வரவேற்பாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்காங்க. எதிர்கட்சிகள் எப்பவும் போல் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன அவங்க வந்து இவங்க புது ஆட்கள், இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க பாதியிலே போயிடுவாங்க, இல்லை இதில் 10 பேரை தூக்கிடலாம், இதெல்லாம் நினச்சாங்க. ஏன்னா எலெக்ஷனில் நிற்கும்போது கூட இவங்களுடைய பேச்சு ஏளனம் எப்படி இருந்ததுன்னா, இவங்கெல்லாம் சின்ன பசங்க, 50 லட்சம் கொடுத்தா வந்துடுவாங்க, இந்த மாதிரி தான் பேசியிருந்தாங்க. ஆனால் 234 நின்னோம். ஒரே ஒருத்தரை தவிர மீதி எல்லாரும் அப்படியே நின்னாங்க. இவங்க நினச்சாங்க ஈஸியாக இவங்களெல்லாம் தூக்கிடலான்னு. ஒன்றும் தூக்க முடியல. தளபதி ஒருத்தருடைய ஒரு விசுவாசம், தளபதி மேலே உள்ள நம்பிக்கை, விசுவாசம், அவர் வந்து மக்களுக்கு எவ்வளோ சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்படுறத நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் கூட நிற்கணும்னு ஒவ்வொருத்தரும் நிற்போம். அதனால் தளபதி மேலே உள்ள பற்றால் இங்கே இருக்க எங்களை எந்த காசு கொடுத்தும் யாரும் பேரம் பேசக்கூட முடியாது. அதனால் ஈஸியாக அந்த ஆட்சி போயிடும்னு நினைத்தவர்களுக்கு 6 மாதம் இவர்களை பற்றி பேச வேண்டாம்னு நினச்சவங்க இப்போ 6 வாரத்துக்குள்ளே தாங்க மாட்டேங்காங்க. அப்பாவும் பிள்ளையும் டெய்லி ஒரு கல்யாணத்துக்கு போய் காலையிலையும் சாயந்தரம் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன செய்தாலும் மக்கள் இன்னைக்கு பெரிய வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா துறைகளிலும் உள்ள ஊழல் ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு 50-60 வருஷத்துக்கு உண்டான நிர்வாக சீர்கேடை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில விஷயங்களில் இன்னும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணணும். சட்ட ஒழுங்கு சம்மந்தமாகவும் மின்சாரம் சம்மந்தமாகவும் அதையும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 நாளாக வந்து IPS IAS மாநாடு போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சிவியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எந்தவித தனி மனித இடையூறும் உங்களுடைய அரசாங்க பணியில் இருக்காது. அது தமிழக வெற்றி கழக பேரை சொல்லிட்டு வந்தால் தூக்கி உள்ளே வச்சுருங்க,
எல்லாமே சொல்லிட்டாங்க. எந்த தயவு தாட்சியும் இல்லாமல், எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க, சட்ட ஒழுங்கு சீர் பண்ணணும். மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அதில் ஒரு 20,000 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு பேசியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு 15,000 கோடி அதை அலாட் பண்ணி சப்ஸ்டேஷன் நிறைய கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு 60-50 வருஷ புற்றுநோய். ஆனால் 6 மாதம் 1 வருஷத்தில் இதெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் சிறப்பான ஆட்சியை கொடுப்போம். மக்கள் எங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. அவர்கள் எதிர்பார்க்கதை விட அதிகமாக செய்வோம். ஒரே ஒரு விஷயம் திருப்பியும் சொல்லிக்கிறோம், ஒத்த பைசா தொட மாட்டோம். மக்கள் பணத்தை கூட இருக்கவங்களை தொடவும் விட மாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.